வாங்க அம்மம்மாவின் அசத்தல் சேனலுக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டில் சொரா புட்டு செய்ய போகிறோங்க. சொரா இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது. இது வந்து ஒரு 1.25 கிலோ 1.5 கிலோ இருக்கும் சொரா. 1.5 கிலோ சொரா வந்து 700 ரூபான்னு வாங்கினோம். உங்கள் வீட்டாண்ட என்ன விலைன்னு சொல்லுங்கள், வாங்கலாமா என்னன்னு. ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, புது சொரா. அதனால் சரி நான் ஒரு 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். இது எப்படி புட்டு பண்ணுறதுன்னு செய்ய செய்ய போகிறேன், நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு போடுறேன். சொரா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்மா. இதில் வந்து முதல்ல வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றிக்கலாம், சொரா முழுகிற அளவு தண்ணி விட்டுட்டு உப்பு கொஞ்சமாக போடணும். நிறைய உப்பு போட்டிங்கன்னா ரஃப் ஆகிடும் மீன். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். மஞ்சத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் போடுங்க. போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆவி போட்டால் போதும், இந்த தோல்லாம் வந்துடும். நான் வேக வச்சுட்டு காட்டுறேன் எப்படி எடுக்க. இந்த மாதிரி வெந்துடும்மா. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ள இந்த மாதிரி வெந்துடும். இந்த தோலெல்லாம் இப்படி எடுத்துடணும். வந்துடும் எடுத்தாவே. தோல் இந்த மாதிரி எடுத்துட்டேன். நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிட்டு அதில் வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே இப்படி தண்ணியில் வச்சா கூட தோல் தன்னால வந்துடும் அப்படியே. இதே மாதிரி எல்லா மீனும் தோல் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டோமா. இதை வந்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கலாம். உதிரி உதிரியாக பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் தூள் உப்பு தான் போடுறேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பார்த்து கூட போட்டுக்கலாம், உங்கள் தேவைக்கு அளவா. அப்புறம் மஞ்சத்தூள் நல்லா ஒரு ஸ்பூன் போடுறேன். இப்படி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். எல்லாம் நல்லா கலர மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும். மஞ்சள் உப்புலாம் கலந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணுமா. இப்போ ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ வெங்காயம் கூட போடலாம், எடுத்து கட் பண்ணிக்கலாம். சொரா புட்டு பண்ணலாம். சொரா புட்டுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன் சொரா புட்டு. இது வந்து 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்மா. 2 கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கேன். ஒரு 5-6 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, இவ்வளோ பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 முழு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இதுக்கு கடுகு போடுறவங்க கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். பொரிஞ்ச உடனே உளுத்தம்பருப்பு சிவந்துடுச்சு. சிவந்த உடனே கருவேப்பிலை போடுவோம். அடுத்தது வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டால் தான் வெங்காயம் நல்லா வதங்கும் சீக்கிரமா. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு மட்டும் நீங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் இந்த உப்பு போட்டு நல்லா கலரிக்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கணும்.
நல்லா செவுக்க வதக்கணும். இது சொரா புட்டுக்கு வதக்கறதுல தான் வேலையே. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுமா. இந்த அளவுக்கு வதங்கட்டும். வதங்கின உடனே இந்த மீன் போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாவே காரம் போதும். இன்னும் நம்ம மிளகுத்தூள் வேற போட போறோம். ஆனா எங்க வீட்டுல எல்லாரும் கொஞ்சம் காரம் தூக்கலா கேட்பாங்க. அதனால கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூள் போடுவோம். உங்களுக்கு எப்படி காரமோ, காரம் கொஞ்சம் அதிகமா வேணும்னா இந்த மாதிரி வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா அந்த பச்சை மிளகா மிளகுத்தூள் போடுவோம், அதுவுமே போதும். கொஞ்சமா போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கணும். மீனும் வெங்காயமும் ஒன்று போல சேர்ந்து வதங்கணும் எல்லாமே. இந்த மாதிரி வதக்கணுமா, எல்லாம் ஒன்று போல கலந்து வரணும். இது வந்து பாதி ஸ்டேஜில் தான் இருக்கு. இன்னும் நல்லா வதக்கணும். வதங்க வதங்க நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நம்மளுக்கு உப்பு காரம் எதுவும் போதலைன்னா கூட சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ நம்ம வாயில போட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம், என்ன வேணாலும். இப்படியே இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சுமா. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். காரம் உப்பு எல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் மிளகுத்தூள் போட்டேன். இந்த பழத்தில் இறக்கிங்கன்னா நல்லா இருக்கும் சோறா புட்டு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அவ்வளோதாம்மா சோறா புட்டு. பக்கத்தில் மீன் வறுக்கிற சங்கரா மீன். சாப்பிடலாம் வாங்க, சாப்பிடலாம் வாங்க. சமையல் ரெடி ஆயிடுச்சுமா. பாருங்க, சுட சுட சாதம், மீன் குழம்பு, சங்கரா மீன் தலையும் வாலும் போட்டு குழம்பு வச்சுட்டேன். சொரா புட்டு. சொரா புட்டு இந்த மாதிரி பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். மீன் பொரிச்சிருக்கேன், இன்னும் கடாயில் பொரிச்சுன்னே இருக்கேன். வீடியோக்காக 2 மட்டும் எடுத்துனாங்க. நண்டு சிறந்த உடனே சாப்பிட்டோம், 2 தான் இருக்கு. ரசம், வெள்ளரிப்பு. அவ்வளோதாம்மா இன்னைக்கு சமையல். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.